ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரீபர்ன் ஆஸ் த மான்ஸ்டர் ஃபார் த ஹில் அப்படின்ற அனிமி சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரீஎன்கார்னேஷன் அனிமி அப்படின்ற வாசி ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அனிமி சீரிஸ் அப்படின்றது இல்லாமல் புதுசாக இன்வென்ஷனை பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. நான் அடித்து சொல்லுவேன், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இதை யாரும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹீரோ ஒரு மனுஷ பெயிலாக இருந்து அங்கேருந்து சேர்த்து அதுக்கப்புறம் எப்படி காட்ஜிலாவாக பிறக்கிறான், அதாவது மாஸ்டர் யூனிவர்ஸில். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்களா, அவன் எப்படியெல்லாம் உயிர் வாழ தப்பிச்சான் அப்படின்றதான் இந்த கதை இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு காடா, மாஸ்டர் காடா பிறந்திருக்கான். அந்த எபிசோட பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே வளவலான்னு பேசாமல் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஏப்ப தேடி வந்த நம்ம ஹீரோ அங்கே ஒரு பொண்ணை பார்த்துட்டு, இன்னும் அது பொண்ணா, அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு குரங்கு பையலாக தானே இருந்தா, இவன் ஒரு பொண்ணா, அது மட்டும் இல்லாமல் இந்த குரங்கு பையன் எப்படா இவன் ஒரு பொண்ணா மாறினா அப்படின்னு பார்த்தா அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணுறான் இவன் உண்மையிலேயே அந்த குரங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீ எப்படிமா ஃபஸ்ட்டு இந்த குரங்கா மாறின அப்படின்னு சொல்ல, ஐயா என்னை காப்பாற்றுங்க ஐயா, அது மட்டும் இல்லாமல் டே நீ எதுக்குடா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நான் ஒன்றும் வரலாமா, உன்னை தேடி தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை தாக்கிட்டு இல்லையா அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் கதெல்லாம் பேசாத, அங்கே நிறைய பேர் இருக்காங்க பாரு உன்னை தாக்க வராங்க, அவங்களால காலி பண்ணிவிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன மாஸ்டர்னே தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்ல, இதை பார்த்தா பள்ளி வாய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்ம ஏற்புடைய ரொம்பவே எதிரிகளாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை காலி பண்ணிட்டு தான் ஏப்ப காப்பாற்றணும் போல. சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்களை எல்லாருமே காலி பண்ணணும்டா, ஒழுங்கா இவங்களை எல்லாருமே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கரமாக ஹீரோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரீஸ் எல்லாம் பார்த்த உடனே யாருக்கெல்லாம் காட்ஜிலா அண்ட் காங் விஸ்காங் அப்படின்ற அந்த மாஸ்டர் வர்ஸை கம்பேர் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல, அதுவே தான் கதையை மாற்றி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவனுங்க பயங்கரமாக இருக்க ஹீரோ பயங்கரமான பவரை வெளிப்படுத்தி அங்கேருந்து எல்லாரையும் அடிச்சு போட, இப்போ செம்ம பவராக இருக்கான்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை பார்க்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, நான் காடு, ஆனால் இவன் என் மேலே என்ன இப்படி ஸ்டிக்கியாக ஒட்டியிருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாஸ்டர் போய் அந்த பொண்ணை கடிக்க போகும்போது அவங்க பயங்கரமாக கத்திட்டு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்களே இல்லைனா உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட குரலில் பேச, இவனுங்க பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எலி காமெடி பண்ணிகிட்ருக்கோம். சரின்னு சொல்லிட்டு டேய் டைலாகெல்லாம் விட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அவனைய நெருப்பு பவரை வச்சு அங்கேருந்து எல்லாருமே காலி பண்ணிட்டுருக்கு. என்ன ஒரு புகை மூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி கத்திட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டுறாங்க. அப்பாடியோ ஒரு வழியாக இது பண்ணிட்டேன், நான் உன்னை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் சிம்பிளை கட்ட, என்ன அது அப்படின்னு சொல்ல, சரி என்னால் மூவ் பண்ண முடியல, கொஞ்சம் கட்ட மட்டும் அவுத்து வரீங்களா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். சரிம்மா உனக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீ எதுக்காக இங்கே எப்படி இந்த பொண்ணாக மாறின அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நானா எப்படியா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தை எடுக்க, என்னம்மா வெப்பனெல்லாம் தெரியும், நான் ஒன்றும் சண்டை போடலாம் வரல அப்படின்னு சொல்ல, சரி 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 நீ எப்படி பொண்ணாக மாறின மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த ஃப்ரூட் தான், இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நான் பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, இந்த பழத்தை சாப்பிட்டு நீ இப்போது மாஸ்டராக இருந்து ஒரு ஹியூமனாக மாறி இருக்க, இந்த பழம் எங்கே இருக்குது, இது லெஜெண்டரி டீமன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குன் சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்ல, இது எங்கே இருக்குது காட்டு அப்படின்னு சொல்ல, சரி வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கா. சரி சரி ஒரு ஏப்பா இருந்துக்கிட்டு இப்போ பொண்ணாமல் இருக்கா, அப்போ நானும் மனுஷனாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா நீ ரொம்ப பசியாக இருப்ப, இதை கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இதை சாப்பிட்டா அவளுக்கு பிடிக்குமா, அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவும் ஆர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு, ஐயா எனக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு முழுமா அப்படின்னு சொல்லிட்டு எலி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. சரி டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்ல, டே உன்னை கேட்கலடா அவளை கேட்டான்டா அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, சரி எனக்கு அந்த இடத்த நீ காட்டணும் ஓகேவா, அந்த க்ரெல்லர்ஸ் அந்த க்ரெல்லர்ஸ் எல்லாம் எப்படி உன்னை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விட்டு தள்ளுப்பா, ஃபஸ்ட்டு சாப்பாடு தாம்மா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கா. அப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எப்படியாவது இப்போ ஹியூமனாக மாறியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான். ஏன்னா வச்சுக்க மாஸ்டராகவே இருக்கிறத விட ஹியூமனாக மாறி இந்த வேர்ல்டை சர்வே பண்ணலாம், ஹியூமன் இருக்கிற இடத்துக்கும் போகலாம், அதனால் ஹியூமனாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்டை தேடி போயிட்டுருக்காங்க. அவன் அந்த ஃப்ரூட் இருக்க இடத்த காட்டுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸாகவே முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.